வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2022 பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ, இதற்கு ரெடியாகிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இவங்க செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க் என்ன, இதெல்லாம் 2 நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதை தொடர்ந்து இந்த வீடியோவில் மாணவர்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது ஆக்சுவல் இன்டர்வியூ போர்டு அந்த ரூமில் அவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, பேசிக்காக திங்ஸ் டு கீப் இன் மைண்ட் அண்ட் ஃபாலோ, இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2 நாளுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு இப்போ பாருங்கள், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். யூபிஎஸ்சி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இது சம்மந்தமாக நிறைய மித்ஸ், எக்ஸாஜரேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் மீடியாவில் இருக்குது. பல ஆண்டுகளாக நீங்கள் சினிமாஸில் கூட பார்த்துருப்பீங்க. யூபிஎஸ்சி இன்டர்வியூ பற்றி சொல்லுவாங்க. நிறைய பேர் யூபிஎஸ்சி இன்டர்வியூ இதை எப்படி நினைக்கிறாங்கன்னா, இன்டர்வியூ போகிற மாணவர்கள் இவங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்கப்படும், அறிவை பயங்கரமாக டெஸ்ட் பண்ணுவாங்க, டான் ஆன்சர் பண்ணணும், அப்போ தான் நல்ல ஒரு ரேங்க் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இது உண்மை கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா யூபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள். யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் யூபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய நாலேஜை நாங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டோம், ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும். இங்கே நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறது உங்களுடைய பர்சனாலிட்டியை. அப்போ இதுதான் டிமாண்ட், இதை தான் பூர்த்தி செய்யணும். ஆனால் இதை பல பேர் செய்யறதில்ல, அதனால தான் நமக்கு மார்க் கம்மியாக கிடைக்கும். சரி, பர்சனாலிட்டியில் அவங்க எதிர்பார்க்குறது என்ன, இதையும் நோட்டிஃபிகேஷனில் சிம்பிள் இங்கிலீஷில் அவங்க சொல்கிறாங்க. மென்டல் அலர்ட்னஸ், மென்டல் கேலிபர், பேலன்ஸ்டு திங்கிங், நியூட்ரல் திங்கிங், ப்ராட் மைண்டட்னஸ், பேன் இண்டியன் திங்கிங், ட்ரூத்ஃபுல்னஸ், ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, general interest in national issues and international affairs, positive thinking, leadership, இதெல்லாம் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு 15 கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்க. அந்த 15 கேள்வியில் ஒரு 4 கேள்வி ஃபேக்சுவலாக இருக்குது. அந்த 4 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியல, டு நாட் நோ சார்னு சொல்கிறீங்க, பிரச்சனையே இல்லை. எஞ்சிருக்கூடிய 15 கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். அந்த எஞ்சிருக்கூடிய 15 கேள்வி எப்படி இருக்கும்னா, உங்களுடைய பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கோர் நமக்கு வந்துடும். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு, இந்த 15 கேள்வி இருக்கு இல்லையா, இதை சைடில் விட்டுட்டு அந்த 5 கேள்வி இருக்குது பாருங்கள், ஃபேக்டை செக் பண்ணுறது, இதுலேயே நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. 2 மாதம் நெட்டுக்குள்ளே போய் பல விஷயத்த மனப்பாடம் பண்ணி மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனாலேயே மூளை வேலை செய்யாது. பர்சனாலிட்டியை செக் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது கிளாரிட்டியோட ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ இன்டர்வியூ போர்டுக்கே புரியாது. பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறோம், தெளிவாக ஆன்சர் பண்ண மாட்டார் இவரை கேஜ் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஸ்கோர்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாக தர மாட்டாங்க. ஸ்கோர் வரும், ஆனால் கம்மியாக இருக்கும். 155, 160, 165 வரும். ரேங்க் கூட வரலாம், ஆனால் ரேங்க் பின்னாடி இருக்கும். ஒரு சில பேருக்கு ரேங்க் வராமல் கூட போயிடும். ஒரு மார்க்கும் இன்டர்வியூவில் குரூஷியல். 30 மார்க் இன்னொருத்தரோட அதிகம் எடுக்கிறீங்கன்னா 300 ரேங்க் முன்னாடி போவீங்க. அதனால் இன்டர்வியூவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எந்த மாதிரி படிக்கணும், என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை ஃபுல்லாக கேளுங்க. சரி, இப்போது ஆக்சுவல் இன்டர்வியூ, இதில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வைக்கணும், அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை நான் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ போர்டு ரூம் உள்ளே போகிறீங்க, போகும்பொழுது டோரை ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே வரலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும், அப்படியே உள்ளே போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் பேசிக் மேனர்ஸ். ஒரு சில பேர் இதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போதே அவங்க உங்களை பார்க்குறாங்கன்னா கூட நீங்கள் அப்போவும் என்ன சொல்லணும்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்டுட்டு தான் உள்ளே போகும். உள்ளே போன உடனே உட்காரக்கூடாது, நிற்கணும். ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும், நேராக பாருங்கள். இன்டர்வியூ போர்டில் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் ஒரு மெம்பராக இருப்பார். எஞ்சிருக்கூடிய 4 பேர்
ரிட்டையர்ட் சிவில் சர்வன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் மீடியா பர்சன்ஸ் கூட வருவாங்க, யாராக வேணால் இருக்கலாம். உள்ளே போனோம், முதல்ல விஷ் பண்ணணும். 5 மெம்பர்ஸில் ஏதாவது ஒரு மெம்பர் ஃபீமேல் மெம்பராக இருக்காங்கன்னா முதல்ல அவங்கள தான் விஷ் பண்ணணும். சேர்மனே ஃபீமேலாக இருக்காங்கன்னா முதல்ல சேர்மனை விஷ் பண்ணிடுங்க. குட் மார்னிங் மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம், அல்லது குட் ஈவினிங் மேம் விஷ் பண்ணுங்க. ஒருவேளை சேர்மன் மேலாக இருக்கார், மெம்பர்ஸில் ஒருத்தங்க ஃபீமேலாக இருக்காங்கன்னா அந்த ஃபீமேலை தான் விஷ் பண்ணணும். குட் மார்னிங் மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம்னு விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்மனை விஷ் பண்ணுங்கள். குட் மார்னிங் சார்னு அவரை விஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் 3ஆவதாக எஞ்சி இருக்கக்கூடிய 3 நபர்கள் இருக்காங்கல்ல மெம்பர்ஸ், அவங்கள விஷ் பண்ணணும். 3 பேருமே ஆண்களாக இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் குட் மார்னிங் சார்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அப்போ 3 வாட்டி விஷ் பண்ணணும். குட் மார்னிங் மேம், அதுக்கப்புறம் சேர்மனை பார்த்து குட் மார்னிங் சார், அதுக்கப்புறம் எஞ்சி இருக்கக்கூடிய 3 மெம்பர்ஸை பார்த்து குட் மார்னிங் சார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல், ஒரு மைல்டு ஸ்மைல், ஆர்டிஃபிஷியலாக சிரிக்கக்கூடாது, ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தான் நிற்கணும், உட்காரக்கூடாது. அவங்க உட்காருங்கன்னு சொல்லுவாங்க, டேக் யுவர் சீட், சிட் டவுன்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் உட்காரும். உட்காரும்போது லைட்டாக சேர் ஆடலாம், சத்தம் வரலாம், டை அப்படி முன்னாடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதனாலலாம் மார்க்கை கம்மி பண்ணிட மாட்டாங்க. புரியுதா? டிவியில் சொல்கிறது, சினிமாவில் சொல்கிறது, யூடியூப்பில் சொல்கிறது எல்லாத்துலேயும் அப்படியே நம்பிடக்கூடாது. உட்காருங்க. பேனாவே கீழே விழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூலாக உட்காருங்க. புரியுதா? எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பெண்ணு கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நிறைய வருடங்கள் ஆகுது. எனிவே கூலாக உட்காருங்க, காமாக இருங்க, டீப் பிரெத் எடுத்துகிட்டே இருங்க, கூலாக எடுங்க, காமாக இருக்கணும். கேள்வி வரும், கேள்வியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண விடணும், அவசரப்படக்கூடாது. ஸோ இந்த ஸ்கில்லை இப்போலேருந்தே வளர்க்கணும். அந்த ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணும்போது இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. முதல் 2-3 கேள்வி நான் சொல்கிற மாதிரி பண்ணணும். கேள்வி சிம்பிளாக இருந்தாலும் கேள்வியை ஃபுல்லாக லிசன் பண்ணி அவங்க ஃபினிஷ் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட் எடுத்துங்க, தப்பு இல்லை. 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் வரைக்கும் பொறுமையாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பிரமாதமாக ஆன்சர் பண்ணுவீங்க. அந்த ஃப்ளோ கிடச்சிடும், ஃபார்ம் வந்துடும். புரியுதா? ஹிக்கப்ஸே இருக்காது, ஸ்மூத்தாக போகும். ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், யோசித்து சொல்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்களாவே பர்மிஷன் கேட்கலாம். சார், மேடம், கேன் ஐ டேக் சம் டைம் அப்படின்னு கேட்கலாம். சில பேர் எனக்கு கரெக்டாக 15 செகண்ட்ஸ் கொடுங்க, 25 செகண்ட்ஸ் கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இன்டர்வியூ போர்டு உங்களை ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கேன் ஐ டேக் சம் டைம் சார் அப்படின்னு கேட்கணும். புரியுதா? அந்த இன்டர்வியூ போர்டு மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முக பாவனையை நீங்கள் ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஒரு சில மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, கடைசியில் மார்க் வராது. சிரிக்கிறதோ சீரியஸாக இருக்கிறதோ முக்கியம் இல்லை, நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா அதுதான் முக்கியம். அப்போ இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் சீரியஸாக இருப்பாங்க, சந்தேகத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம கேள்வியை புரிஞ்சுக்கணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அடுத்து, எந்த காரணத்தை கொண்டும் யூபிஎஸ்சி போர்டை ஆர்கியூ பண்ணக்கூடாது. உங்களை மாதிரி 1000 பேரை, ஆயிரக்கணக்கான மாணவர்களை அவங்க ரெகுலராக பார்க்குறவங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி ஈஸியாக கேஜ் பண்ண முடியும். மைண்டில் என்ன ஓடுதுன்றதை ஈஸியாக அவங்க ரீட் பண்ணிடுவாங்க. ஒரு சில மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சில ஏரியாஸ் பற்றி நாலேஜ் இல்லாமல் கூட இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மெம்பர், அவர் ஃபைனான்ஸில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பற்றி பெருசாக நாலேஜ் இருக்காது. ஆனால் அவரும் ஏதோ சொல்ல நினைப்பார். அவர் சொல்கிறது சம்டைம்ஸ் தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு விஷயம் நீங்கள் முரண்படுறீங்கன்னா கூட அதை முறையாக சொல்லணும். ஐ பெக் டு டிஃபர் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஒருவேளை நீங்கள் தப்பாக ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்கிற அந்த ஸ்டாண்ட்ஸ் தப்புன்னா இன்டர்வியூ போர்டே கரெக்ட் பண்ணும், க்ளூ கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சில பேர் மேற்கொண்டு ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த தப்பை பண்ணவே கூடாது. புரியுதா? ஒரு சில ஆன்சர்ஸ் நீங்கள் பண்ணுறது தவறாக இருக்கலாம், அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணும்போது ஹம்பிளாக இருக்கணும், தேங்க் பண்ணணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், ஐ லேர்ன் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லணும். ஸ்டாண்ட்ஸ் தப்பாக எடுக்கிறீங்க, அங்கேயும் அவங்க கரெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்பயும் தேங்க் பண்ணணும். தேங்க்யூ சார், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் திஸ், ஐ லேர்ன் திஸ் ஃப்ரம் யூ நவ், தேங்க்யூ அப்படின்னு ஹம்பிளாக சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அதே நேரத்தில் அரகன்ஸ் இருக்கக்கூடாது, ஹம்பிளாக இருக்கணும். வெளிப்படையாக பேசலாம், தப்பு இல்லை. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையோடு போகணும். ஒருவேளை தப்பு பண்ணால் கூட அதை கரெக்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருந்ததுன்னா நல்ல மார்க் வரும். ஒரு சில கேள்விகள் தெரியலன்னா டு நாட் நோன்னு சொல்லுங்கள். சுத்தமாக தெரியல, ஐடியாவே இல்லை அப்படின்னா டோன்ட் நோன்னு சொல்லலாம். டோன்ட் நோன்னு சொல்கிறத விட ஐ எம் சாரி மேடம், ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ் அப்படின்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். ஒரு சில கேள்விகள் ஐடியா இருக்கும்,
அந்த நேரத்தில் ஆன்சர் பண்ண முடியாது. அது எப்படி பண்ணோன்னா, ஐ எம் சாரி சார், ஐ ஹவ் ரெட் அபவுட் திஸ் பட் ஐ எம் அனேபிள் டு ரீகலெக்ட் நவ் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் ஆன்சர் பண்ண முடியலன்னா அதுக்கு எப்படி சொல்லணும்னா, ஐ எம் சாரி சார், ஐ கெனாட் திங்க் அபவுட் திஸ் மச் நவ் அப்படின்னு சொல்லணும். இந்த நேரத்தில் இதை பற்றி பெருசாக என்னால் திங்க் பண்ண முடியல, ஐ எம் சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் என்லைட்டிங் மீ, இதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு நன்றி, தேங்க்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் இன்சைட்ஸ் இன் டு திஸ் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஜென்ரலாக ஆன்சர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ் மோடு மெயின்ஸ் மோட்லேருந்து வந்துடணும். இது எப்படி வரணுன்றத அந்த ஹோம்ஒர்க் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். நிறையா பாயிண்ட்ஸை சொல்லிடணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு கேள்வி கேட்குறாங்க, எக்ஸாக்டாக நீங்கள் பண்ணுற ஆன்சர் முக்கியம் இல்லை, உங்கள் வாயில் வரக்கூடிய அந்த எக்ஸாக்டாக வரக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, அது முக்கியம் இல்லை. எந்த பெர்ஸ்பெக்டிவில் ஆன்சர் பண்ணுறீங்க, எந்த வியூ எடுக்கிறீங்க, அதுதான் முக்கியம். புரியுதா சொல்கிறது? உதாரணத்துக்கு இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இதில் இருக்க வீக்னஸ் சொல்லுங்கள் அப்படின்னா உடனே அவர் மெயின்ஸ் மோடுக்கு போயிடுவார். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சார், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 5% சார், 11% சார், பல்லிகா யோஜனா ஸ்கீம் சார், நவோதயா ஸ்கூல் சார், இப்படிலாம் போயிடுவார். இதெல்லாம் தேவையில்லை. என்ன கேட்குறாங்க, இந்தியாவில் கல்வின்னு வரும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, டிராபேக்ஸ், இதுக்கு ஒரு 2 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த மாதிரி பிரச்சனை முக்கியமாக இருக்குது சார், இதை நான் இப்படி பார்க்குறேன், இது சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் சொன்னீங்கன்னா ஆன்சர் பிரமாதமாக இருக்கும். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது, ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் இல்லை மேடம். பெண் குழந்தைங்களால் ஸ்கூல்ஸ்க்கு ரீச் பண்ண முடியல, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, டாய்லெட்ஸ் இல்லை. இப்படி ஆன்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆனால் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் அந்த அளவுக்கு இல்லை, டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள், பிரமாதமாக இருக்கும். 2 டைமென்ஷன் சிம்பிளாக ஆன்சர் பண்ணுங்கள், நல்ல மார்க் வரும். ஒரு சில பேருக்கு இன்டர்வியூ 15 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும், ஒரு சில பேருக்கு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், ஒரு சில பேர் 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் முடிஞ்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 200 மார்க் வரும். ஏன்னா கேள்வியே மொத்தம் ஒரு 6-7 கேள்வி தான் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கேள்வியில் நல்ல பிரமாதமாக ஆன்சர் பண்ணியிருப்பார், போதும். அதிலே அவங்க செக் பண்ணிட்டாங்க பர்சனாலிட்டியை. இதுதான், மேஜிக்கெலாம் எதுவும் கிடையாது. ஒரு சில பேருக்கு 40 நிமிஷம் போவோம் இன்டர்வியூ. அவர் நினச்சிப்பார் பிரமாதமாக பண்ணியிருக்கேன்னு நினச்சிப்பார், 140 மார்க் தான் வரும், இல்லை 120 தான் வரும். ஏன் போது, இன்டர்வியூ போர்டுக்கே புரியல. கேட்குறோம், இந்த பையன் சுற்றி சுற்றி வராரு, மனப்பாட ரீதியாக ஆன்சர் பண்ணுறாரு, இந்த ஆள் பர்சனாலிட்டியை செக் பண்ண முடியலையப்பான்னு ஹெல்ப் பண்ணுறாங்க, க்ளூ கொடுக்குறாங்க, கேள்வியை இன்னும் கேட்டுகிட்டே போகிறாங்க. ஆனாலும் இந்த பையன் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கார், அவர் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ண நினைக்கிறாரு. இதுதான் தப்பு. இன்டர்வியூ போர்டு அந்த இடம் வந்து நம்ம ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான இடம் கிடையாது, புரியுதா? நம்முடைய செல்ஃப் கிராட்டிஃபிகேஷனுக்கான இடம் கிடையாது. நம்ம ஜீனியஸ் எல்லாம் அங்கே ப்ரூவ் பண்ண போல. சிவில் சர்வீசஸ்க்கு நீங்கள் சூட்டபிளா அப்படின்றத அங்கே ப்ரூவ் பண்ணிட்டு வரணும், இவ்வளோதான். அதனால் இந்த ஈகோவெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு போயிடணும். ஒரு ப்ராப்பரான போஸ்டர் மெயின்டைன் பண்ணி உட்காருங்க. ஐ கான்டாக்ட் மிஸ் பண்ணக்கூடாது. கீழே பார்க்குறது, கண் சிமிட்டுறது, சைடில் பார்க்குறதுலாம் இருக்கக்கூடாது. யோசித்து ஆன்சர் பண்ணுறீங்க, தெரியல கொஞ்சம் யோசிக்கணும்னா கூட அந்த ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக சிரிக்கலாம், தப்பு இல்லை, ஸ்மைல் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியலாக சிரிக்காதீங்க. சம்டைம்ஸ் இன்டர்வியூ போர்டு ஜோக் பண்ணுவாங்க, ஜோக் பண்ணால் நீங்கள் சிரிங்க. சில பேர் அப்பயும் சீரியஸாக இருப்பாங்க, நீங்களே கொஞ்சம் ஜோக் பண்ணலாம். என்ன இந்த சம்மர் சீசனில் பிளேசரோடு வந்திருக்கீங்களே, இது கம்ஃபர்டபுளாக இருந்ததா அப்படின்னு வருதுன்னு எங்கள் கேள்வி. அதோட சேர்த்து ஏதாவது ஜோக் பண்ணுவாங்க, நீங்கள் சிரிங்க, தப்பு இல்லை. எஸ் சார், எனக்கும் கொஞ்சம் சல்ட்ரியாக தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சும்மா ஜோக் பண்ணலாம், தப்பு இல்லை, சரியா? கேள்வி நார்மலாக இருக்கும்போது நார்மலாக ஆன்சர் பண்ணணும். ஏன் பிளேசரோடு வந்தீங்க, ஏப்ரல் மாதத்தில் வந்திருக்கீங்க, ரொம்ப சல்ட்ரியா இல்லையா, உங்களுக்கு வேர்க்கலையான்னு கேட்டால், இல்லை சார், இந்த இன்டர்வியூ, இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், என்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ண போகிறது. ஸோ பிளேசர் அணிஞ்சிட்டு வந்தது எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த வாய்ப்பு எனக்கு வந்திருக்கிறதே நான் ஃபஸ்ட்டு மதிக்கிறேன். ஸோ இதுக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால் நான் அந்த அட்டையரில் வந்திருக்கேன். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. கேள்விகள் நீங்கள் ஆன்சர் பண்ணும்பொழுது சில வார்த்தைகளை சுத்தமாக யூஸே பண்ணக்கூடாது. உங்களுடைய மாநிலத்தை பற்றி வரும் கேள்வி, அவர் அறியாமையே வி, அவர் ஸ்டேட், தே, தேர் ஸ்டேட், தெம், அஸ் இப்படிலாம் பேசிடுவார். இதெல்லாம் பண்ணவே கூடாது. மனசில் இருக்கிறது தான் வாயில் வரும். அவர் ஸ்டேட் சார், அவர் பீப்புள், வி ஆர் கிவிங் மோர் டேக்ஸ், இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பேன் இண்டியன் திங்கிங் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் போகிறீங்க, நீங்கள் சாகிற வரைக்கும் நீங்கள் தமிழன் தான், அது எப்பயுமே இருக்கும். தமிழ்நாட்டை மறந்துட்டுலாம் வர சொல்லலை. ஆனால் சிவில் சர்வீஸில் வரும்போது ஆல் இண்டியா லெவலில் திங்கிங் இருக்கணும், நியூட்ரலாக பார்க்கணும். நாளைக்கு பீகாரில் போய் வேலை செய்கிறீங்க, பீகார் மக்களுக்கு தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும்.
எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்கணும். அப்போது இப்போலேருந்தே நீங்கள் மாறிடணும், அதை மனசளவில் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கலன்னா மனசில் இருக்கிறது வெளியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அங்கே போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த வி தே அஸ் எல்லாம் பேசவே கூடாது. இதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா சொல்கிறேன் கேளுங்க. பின்னாடி மேப் தெரியுதா? இந்தியா மேப். இந்தியா மேப் கீழே இருக்குன்னு வைங்க, ஃப்ளோரில் இருக்குன்ற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணிங்க. இந்தியா மேப் கீழே இருக்குது, அதாவது இந்தியாவே இருக்குது கீழே. நீங்கள் இந்தியா மேலே மிதந்துட்டு இருக்கீங்க நடுவில். எந்த ஸ்டேட்டையும் நீங்கள் சார்ந்தவர் கிடையாது. ஓகேங்களா? இந்தியாவே உங்களுக்கு தான். ஓகேங்களா? இந்தியாவுக்காக நீங்கள் அக்கறை எடுக்கிறீங்க. அப்படி பாருங்கள், ஆன்சர் பிரமாதமாக வரும். ஓகேவா? தமிழ்நாடு கர்நாடகா வாட்டர் டிஸ்பியூட் பற்றி கேள்வி வருதுன்னா நியூட்ரலாக ஆன்சர் பண்ணணும். நீங்கள் பஞ்சாப்காரன்னு நினச்சிங்க, ஆன்சர் பிரமாதமாக வரும். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். சரியா? கேள்வி கேட்கும்போது வேகமாக அவங்க பேசுகிறாங்க, சத்தம் இல்லை, அதனால் ரிப்பீட் பண்ணணும்னா தைரியமாக சொல்லுங்கள், வைக்கப்படாதீங்க. சாரி சார், ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின், கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட். இந்த மாதிரி கேட்கலாம், தப்பு இல்லை. வைக்கப்படவே கூடாது. கிளாரிட்டி இருக்கணும். சமாளிக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்மளே அசியூம் பண்ணிட்டு ஆன்சர் தப்பாக சொன்னோன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். பேசிக்காக அவங்க எதிர்பார்க்குறது மென்டல் அலர்ட்னஸ். கேட்ட கேள்வியை பையன் புரிஞ்சுக்கிறாரா, அதற்கான ஆன்சரை கொடுக்குறாரா, அதுதான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரான அவங்கள மினிஸ்டர் கூப்பிடுவார், ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு சில நொடிகளில் டிசிஷன் எடுக்கணும். கேள்வியே புரிஞ்சிக்கலன்னா நீங்கள் எதுக்கு அப்போ இருக்கீங்க நாளைக்கு அதிகாரியா? ஸோ அந்த ஸ்கில்லை இப்பயே டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கவனிக்கணும், அந்த ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிடலாம். ரைட்டா? இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அந்த சேர்லேருந்து அப்படியே எழுந்திரிச்சு சேரை அந்த பொசிஷனில் வைங்க. முடிஞ்சால் வைங்க, அப்படி மறந்துட்டிங்கன்னா விட்டுருங்க, அது ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். எந்திரிச்சு மறுபடியும் விஷ் பண்ணணும். அதே ஆர்டர் தான் விஷ் பண்ணணும். ஃபீமேல் மெம்பர் இருந்தாங்கன்னா தேங்க்யூ மேம், அப்புறம் சேர்மனை பார்த்து தேங்க்யூ சார், அப்புறம் மற்றவங்களை பார்த்து தேங்க்யூ சார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தேவைப்பட்டால் தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றின்னு முடிஞ்சால் சொல்லலாம். அப்படிலாம் சொல்லாதீங்க, எதையும் ஆர்டிஃபிஷியலாலாம் பேசாதீங்க. சில பேர் தேவையில்லாமல் ஆர்டிஃபிஷியலாக பேசுவாங்க. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், அதெல்லாம் வேண்டாம். சொல்லிவிட்டு திரும்ப பார்க்காம அப்படியே டோரை நோக்கி வந்து டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடுங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூ பண்ண பாருங்கள். ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. யூபிஎஸ்சி ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க. அந்த டைமில் கொஞ்சம் ஆங்ஸைட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பிரச்சனை இல்லை, நானும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்சாக உட்கார வைப்பாங்க. ஒரு போர்டுக்கு அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போகும்போது அந்த பேட்சில் இருக்கவங்களோட நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுங்க, தப்பு இல்லை, ஹலோன்னு சொல்லுங்கள், ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கள். ஆனால் அந்த டைமில் ஹெவியாக டிஸ்ட்ராக்ஷன் வரும். இந்த இடத்துல வந்து நம்ம பேசிக் கர்டசி மெயின்டைன் பண்ணிட்டு விட்டுறணும். அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் ரொம்ப மைண்டில் எடுத்துக்கூடாது. 5 பேர் உட்காந்துட்டு இருப்பீங்க, இன்ட்ரடியூஸ் ஆகிப்பீங்க, போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் சும்மா ஏதோ ஜோக் பண்ணுறாருன்னா அப்படி சிரிச்சிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு விட்டுறலாம். அந்த டைமில் ஒருத்தர் சொல்லுவார், சார் இந்த கேள்வி வரும்னு நான் நினைக்கிறேன், என் ஃபோனில் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவார். இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கலாமா, இது நியூஸ் பேப்பரில் இந்த ஆர்டிக்கல் நான் படித்தேன், இப்படியெல்லாம் வரும் கேள்வி, காதில் வாங்கவே கூடாது. புரியுதா? இன்னொருத்தர் சொல்லுவார், இந்த சேர்மன் வந்து மார்க் அந்தளவுக்கு போட மாட்டாராங்க அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நம்மளை அறியாமல் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும், நெகட்டிவ் தாட்டை கொண்டு வந்துடும், மென்டல் ஓரியன்டேஷன் போயிடும், ஃபோக்கஸ் எல்லாம் போயிடும், பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிச்சிடும். இப்போ இங்கெல்லாம் வந்து முகதாட்சனை பார்க்கக்கூடாது, தப்பு இல்லை. இங்கெல்லாம் செல்ஃபிஷாக தான் இருக்கணும். புரியுதா? ஏன்னா யாரும் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. செல்ஃபிஷாக இருங்க. செல்ஃபிஷ்ன்றதே சப்ஜெக்டிவ் தான். இந்த இடத்துல உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு வர போகிறீங்க, செலக்ட் ஆகிட்டு நாட்டுக்கு நீங்கள் சேவை பண்ணுங்கள். பேசிக் கர்டசிக்கு மற்றவங்களை மதிச்சுட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க, போதும். அதுக்கு மேலே அங்கே தேவையில்லாத இன்ட்ராக்ஷன் வைக்கக்கூடாது. நீங்கள் கான்ஷியஸாக ஒரு விஷயத்த பண்ணலனா கூட அது சப்கான்ஷியஸாக நடந்துடும். ஸோ இங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும், 2-3 வாட்டி கூட போயிட்டு வரலாம், தப்பு இல்லை. வெக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெளிவாகிக்கோங்க. இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணும்பொழுது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. செகண்ட் கிளாஸ் ரயில்வே ஃபேரை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். இன்டர்வியூ முடித்து வெளியே வரும்பொழுது மணியை அங்கே அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. வெளியே நீங்கள் வரணும், அங்கே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. முக்கியமான சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போயிடுங்க. ஒரு சில சர்டிஃபிகேட்டை கொண்டு போல மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை தப்பாக இருக்குன்னா கூட பிரச்சனை இல்லை, அதுக்குன்னு நீங்கள் மறந்துட்டு போங்கன்னு சொல்லலை. ஒரு வேளை மிஸ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். இதனால் ரேங்க் லிஸ்ட் போடாமல் உங்கள் பேரை போடாமல்லாம் விட மாட்டாங்க. இதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. கூலாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸை கட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.